விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸ்க்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் 2025 துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அப்படி டபுள் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் 11ஆம் இடத்துல வலுத்து இருக்க போறாரு இந்த மாதம் முழுக்க. ராசி குருவின் பார்வையில், 7ஆம் அதிபதி குருவின் பார்வையில் சுக்கிரனின் வீடுகள்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, வாழ்க்கை துணையும் நல்லா இருக்க போறீங்க. இல்லைங்க வாழ்க்கை துணைலாம் ஒன்றும் இல்லைங்க, இருக்கிறதே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை நண்பர்களாகவோ யாரோ ஒருத்தராகவோ, நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலை மாறி போகிறீங்களோ இல்லை அவங்க ஒரு இடத்துக்கு உங்கள் இடத்துக்கு வேலை மாறி வராங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய இணைப்பு, ஒரு புதிய அறிமுகத்துக்கான தொடக்க மாதம் இந்த செப்டம்பர் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த முன்விரோதங்கள், அதாவது இந்த மாதிரி இருந்ததுங்க அந்த மாதிரி இருந்ததுங்க, இப்படி இருக்கு, இப்போ சரியா இருக்கா, இல்லைங்க சரியா இல்லைன்னா அதை விவாகரத்து பண்ணிடலாம், இல்லைன்னா பேசி தீர்த்துக்கலாம், இப்போ வாங்க அப்படின்ற மாதிரியான கணவன் மனைவி உறவுகளில் மேம்பாடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்ங்க. 7ஆம் அதிபதி வலுத்து சுபத்துவமாக 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில நீங்கள் எதிர்பார்த்த தன்மை இருக்கும். என்ன இந்த மாதத்துல ராசியில செவ்வாய் வராருன்றனால கொஞ்சம் எரிச்சலா, எடுத்ததுக்கெல்லாம் கோபமா அப்படியே பட்டு பட்டுன்னு வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட பெரிய அமைப்புகள்ல கெடுதல் இல்லைங்க. 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் குரு உச்ச புதனின் வீட்டில இருந்து ராசியும் தொடர்பு கொள்றாரு, முயற்சி ஸ்தானத்தையும் தொடர்பு கொள்றாருன்றதுனால சமுதாயத்துல நல்ல பேரு அந்தஸ்து அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எதனை எதிர்பார்த்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு. மாணவர்களாக இருந்தீங்கன்னாக்கா படிப்புல நல்ல தேர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சந்தோஷமான அமைப்பு நடக்குங்க. குரு ராசியை பார்க்கிறாரு, நல்ல தன்மை, சந்தோஷமான அமைப்பு இருக்கும். அதே செவ்வாய் தான் 2ஆம் அதிபதியும் கூட. அப்ப 2ஆம் அதிபதி குடும்பத்தை கொடுப்பாருன்னு சொல்லலாம். குடும்பம் அமைய போது வருமானம் ஒரு ஸ்டேபிளா நிற்கக்கூடிய அமைப்பு. வேலை வருமான அமைப்புகள்ல ஒரு நல்ல தன்மை இருக்கு. இவ்வளவு நாள் இன்கிரிமெண்ட்லங்க பொருளாதார அமைப்புகள் ஒரு மாதிரி பலவீனமா இருக்கேனாலும் கூட அப்படியே இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலிருந்து நீங்க எதிர்பார்த்த இடத்துல ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அதன் மூலியமான ஒரு ப்ரொமோஷன் வர்றது, அரசாங்கத்திலிருந்து ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த தன்மை எனக்கு அப்படியே மெதுவாக கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியான தன லாபங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்ங்க. வயதானவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. வீட்டில் பொண்ணு இருக்கிறாங்க, இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு, இன்னும் ஒரு நல்ல வரன் வராமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அப்படியே தீபாவளிக்குள்ளேயே நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து அப்படியே தை மாதத்தில் அது கல்யாணமாக திரும்பக்கூடிய தன்மைன்னு சொல்லி துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பழம் நழுவி பாலில் விழக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையும் இருக்குது. 5ஆம் பாவகம்ன்றது உங்களுக்கு குரு சுக்கிரன் தொடர்பில் இருக்கக்கூடிய தன்மைகள்ல குழந்தைகள் வழி இந்த மாதத்துல பெற்றோர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷ நிகழ்வு இருக்கு. குழந்தை பிறக்க போகுது, கர்ப்பம் ஆயிட்டாங்க, திருமணத்துக்கு அதோ மாப்பிள்ளை வந்துட்டாரு, திருமணத்துக்கு இதோ பொண்ணு வந்துட்டாரு, என் குழந்தையே வந்து வீடு வாங்கிட்டாங்க, என் குழந்தையே வந்து பட்டமளிப்பு முடிச்சுட்டாங்க, படிச்சு முடிச்சுட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, லாபம் வருது, அது வருது, இது வருதுன்ற மாதிரியான 5ஆம் பாவகத்தின் சந்தோஷ அமைப்புகள் அப்படியே படிப்படியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைச்சே ஆக வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு மாதம்ங்க இந்த செப்டம்பர் மாதம். அப்ப ஒட்டுமொத்தமாக சகலமும் நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, உங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்க போறாங்க, உங்க கணவரும் நல்லா இருக்க போறாங்க, உங்க மனைவியும் நல்லா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான குடும்பமே சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. 12ஆம் அதிபதி 12ஆம் பாவத்திலே உச்சமா இருக்காரு. ஒரு சிறு குறு பயணம் போவீங்க, ஆன்மீக பயணம்னு போவீங்க, குலதெய்வ பூஜை, அந்த பூஜை இந்த பூஜைன்னு போய் உங்க இடத்துல ஏதோ ஒரு கோயிலுக்கோ திருவிழாக்கோ போய் நல்லதை பண்ணிட்டு அந்த சாமியை வழிபட்டு வருவோன்ற மாதிரியான நல்ல சுப செலவுகளோடு சந்தோஷமும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு இனிய அற்புத மாதம் துலாம் ராசிக்காரர் அத்தனை பேருக்குமே. நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல மாதம்ங்க இந்த செப்டம்பர் மாதம். அப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரியான அவருக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மையாக சகல வயதினர் ஆண் பெண் இருபாலருக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2025.